ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சூர்யா அகாடமி. பொருளாதாரத்தில் 10வது சமச்சீர் கல்வி புத்தகத்தை அடிப்படையாக வச்சு 5வது பாடம் வந்துட்டோம். 5.6 அப்படின்ற டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கனாமிக்கில் மற்ற வீடியோக்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. டைரெக்டாக டாபிக் போயிடலாம். தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள். த பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தொழிற்சாலை அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு காரணமான காரணிகள் என்னென்ன கொள்கையெல்லாம் வச்சு நம்ம கவர்மெண்ட்டு இப்படி இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிச்சு ஃபேக்ட்ரிஸை. போன வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எனக்கே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த டாபிக் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதனால் நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை தொழிற்சாலைகள் வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? கொள்கை காரணிகளை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்வி தான் முக்கியம், மிக மிக முக்கியம். தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்தது காரணம் கல்வி தான். ஏன்னா திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைக்கு தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு தொழிற்சாலைக்கே சும்மா ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும். ஃபவுண்ட்ரி, கோயம்புத்தூரில் ஃபவுண்ட்ரி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், சரிங்களா? அதே ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி சென்னையில் இருக்குன்னா அதுக்கு ஒரு திறன் இருக்கணும். ஒரு நிசான் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கோ ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு கல்வி மிக முக்கியமானது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடக்க கல்விக்கு அதிகமாக கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் படித்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, அது மட்டும் இல்லாமல் அடிப்படை எண்கணித திறன்களை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. பாருங்கள் எவ்வளோ வேலையை பண்ணுறாங்க. தொடக்க கல்வி, பிரைமரி ஸ்கூலு, அதை கண்டிப்பாக படிக்கணும். 10வது வரைக்குமாவது படிக்கணும். அதை நம்ம கவர்மெண்ட் எத்தனை பேர் சேர்றாங்க, எத்தனை பேர் இடைநிற்றல் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டே தான் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. படித்தவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கணக்கு அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கணும். அதுலேயே நம்ம கவர்மெண்ட்டு கவனம் செலுத்துது அப்படிங்கிறாங்க. இது நாட்டில் மிக அதிகப்படியான தொழில்நுட்ப வல்லுநர்களை தருவதிலும் பெயர் பெற்ற இடமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, பாலிடெக்னிக் காலேஜஸ்ஸு, தொழிற்பயிற்சி மையங்கள் போன்றவையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, புகலிடமாக விளங்குகிறது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா? லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ஊரில் தான் கல்வியில் பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தொழில்மயமாதல் பரவுதலுக்கு மின்சார விநியோகம் சிறப்பான பங்கினை வகிக்கிறது. அதாவது கரண்ட், எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. மின்சார விநியோகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடானது மிக சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பை பெற்று இருக்குது. ஏன்னா அதுக்கு பெயர் போனது போக்குவரத்துக்கு. நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா தமிழ்நாடு பெஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் இப்போது ஏன் ஹைவேஸ் பார்க்குறீங்க, என்னப்பா இந்த ஹைவேஸ் இதே மாதிரி ஹைவேஸ் மற்ற மாநிலத்துலேயும் நான் காமிப்பேன், ஒரு ராஜஸ்தான்லேயும் இதே மாதிரி ஹைவேஸை காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிராமங்களுக்கும் அந்த ஹைவேஸ்களுக்குமான கனெக்ஷன் நம்ம ஊரில் தான் அதிகம். கிராமப்புறத்தில் சின்ன சின்ன சாலை வசதியுமே ப்ராப்பராக அதிகமாக போட்டிருப்பாங்க, சரிங்களா? அதனால கிராமங்களும் பெருநகரங்களும் சிறப்பான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க. பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து கிராமப்புற நகர்ப்புறங்களின் இணைப்பை எளிதாக்கி உள்ளது. இதனால சிறிய உற்பத்தியாளர்களை சந்தைகளோடு இணைப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டுமே இல்லை, நம்மளதுல நல்ல டெவலப்டு ஏர்போர்ட் நெட்வொர்க் இருக்குது, டெவலப்டு போர்ட் ஹார்பர் நெட்வொர்க் இருக்குது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட அட்வான்டேஜஸ், சரிங்களா? தொழில்துறை ஊக்குவிப்பு, சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, போக்குவரத்து மற்றும் ஆற்றல் உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்வது மட்டும் இல்லாமல் சிறந்த தொழிற்பிரிவுக்கான தொழிற்சாலை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளில் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் செக்டார் வைஸாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறாங்களாம். குறிப்பாக, சரிங்களா, பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின் முக்கியமாக குறிப்பாக 1990க்கு பின் குறிப்பிட்ட காரணிகளான தானியங்கி, அதாவது இந்த காரு, பைக்கு, இந்த மாதிரிலாம் தானியங்கி கருவிகள், அந்த காரு பைக்குக்கான கருவிகள், அதுக்கான தொழில்நுட்பம், செய்தி மற்றும் செய்தி தொடர்புக்கான பிரிவுகள் ஆகியவை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஆட்டோமொபைலோட காம்போனன்ட்ஸு, பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் நிறைய பிரிவுகள் சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட காரணம், இதோட சாராம்சம், சரிங்களா? எனவே பெரிய, சிறிய மற்றும் நடுத்தர பிரிவில் மேம்படுத்த உதவும் உட்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அரசு நிறுவியுள்ளது. சரிங்களா? இதை அவங்க சொல்ல வராங்க. மொத்தம் 3 பாயிண்டாக நம்ம இங்கே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கல்வி பார்த்தோம். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தோம், உள்கட்டமைப்பு பார்த்தோம், அதுக்கப்புறம் தொழில்துறை ஊக்குவிப்பு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். இப்படி 3 டாப்பிக்கில்
இந்த காரணிகள்லாம் வச்சு நம்ம இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அடுத்து முக்கிய ஏஜென்சிஸ் என்னென்ன, தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முக்கிய ஏஜென்சிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைச்சாங்க. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வந்து அமைச்சாங்க. இந்த படம் பாருங்களேன், சிப்காட்டோட படம் இது. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அவங்களோட சிப்காட்டோட படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம், தமிழக அரசால் நம் மாநிலத்தில் சிறுதொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிறு தொழிற்பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கும் மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம் வழங்குகிறது. சிறு தொழிற்பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்கோ, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். நம் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தோட்டங்களை, அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் கவர்மெண்ட்டோட இன்னொரு நிறுவனம் இந்த டான்சிட்கோ மாதிரி டிட்கோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு போடுறதுக்கு ஈர்க்கணும் இல்லை, அதுக்காக தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்டது. புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைந்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைந்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. அதுக்கடுத்து தமிழ்நாடு சிறுதொழில், அதாவது டான்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுதொழில் கழகம், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தொழில் மயமாவதற்கு ஹெல்ப் பண்ணுற இந்த ஒரு ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிப்காட்டு, டான்சிட்கோ, டிட்கோ, டிஐஐசி, டான்சி இதெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் கட்டம் கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னு பார்க்கலாம். அதாவது நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்காக ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொள்கை தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கை, ஏப்ரல் 2000 அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாரியே இருக்குங்க. சின்ன இப்போ இந்த சிப்காட் மாதிரி அதுவும் வந்து ஒரு ஏரியா, எஸ்இஜெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு ஒரு 300 ஏக்கர் ஒரு 500 ஏக்கர் அப்படி கவர் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்க ஒரு 500 ஏக்கர் கைப்பற்றி எஸ்இசி அப்படின்னு அறிவிச்சிருவாங்க, ஸ்பெஷல் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார செயல்படுற பொருளாதார சட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கான பொருளாதார சட்டங்களிலிருந்து மாறுபடும். சரிங்களா, ரெண்டோட பொருளாதார சட்டங்களும் ஒரே மாதிரி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அதை வந்து ஒரு வெளிநாட்டு நீங்கள் ஒரு வெளிநாட்டு டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணும் பொருளாதாரத்தை சட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய வேலைவாய்ப்பு வழங்கணும், நிறைய கம்பெனி கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அது மாதிரி உருவாக்குவாங்க, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லி உருவாக்குவாங்க. அதனால் ட்ரேடு லாஸ், பொருளாதார சட்டங்கள், வர்த்தக சட்டங்கள் போன்றவைகள் தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் இருக்க மற்ற ஏரியாக்களுக்கும், பொதுவாக இந்தியாவில் இருக்கிறதுக்கும் அந்த எஸ்இசெட்டுக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வரும், நிறைய சலுகைகள் இருக்கும். சரிங்களா, அதை தான் எஸ்இசி அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ தான் நிறையா கம்பெனி வந்து ஓகே அங்கே போனால் நம்ம இப்போ ஒரு அமெரிக்கா கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றான். இப்போ நம்ம ஒரு சொல்லலாம், சென்னையில் ஒரு எஸ்இசி வச்சுருக்கிறோம் அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நீ இப்போ அமெரிக்காவில் என்ன சட்டம் வச்சிருக்கியோ அதே சட்டத்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னை எஸ்இசியில் தரோம், நீ வந்து கம்பெனி ஆரம்பி, ஆனால் வேலை எங்கள் ஆளுங்களுக்கு கொடு அப்படிங்கிற கூப்பிட்டுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, அது மாதிரி பண்ணிக்கிறது. சரிங்களா, இப்போது அந்த ஒரு ஏப்ரல் 2000 வந்துச்சுல, அதுபடி பின்வரும் இடங்களில் செயலாக்க மண்டலங்களை அரசு அமைத்துள்ளது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்குநேரி எஸ்இசி, நாங்குநேரியில் ஒரு எஸ்இசி இருக்குது, இது வந்து பல்நோக்கு உற்பத்தி எஸ்இசி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் இருக்குது எண்ணூர் எஸ்இசி, இது வந்து பல்நோக்கு உற்பத்தி எஸ்இசி அப்படின்னா மல்டி ப்ராடக்ட், நிறையா ப்ராடக்ட், ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராடக்ட், விதவிதமான ப்ராடக்ட் கலந்து கலவையாக இருக்குது, அதனால் பல்நோக்கு உற்பத்தின்ட்டாங்க. எண்ணூர் எஸ்இசினா இது பாருங்கள், ஒன்றே ஒன்று தான், அனல் மின் திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது வயலூரில். கோயம்புத்தூர் எஸ்இசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது
வந்து ஒன்றே ஒன்று தான் ஐடி கம்பெனிஸ்க்குலாம் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். ஒசூரில் ஒரு எஸ்இசி இருக்குது, அங்கேயும் கலந்து தான் இருக்குது. எது தானியங்கி பொறியியல், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்பேஸு, அப்புறம் டிஃபென்ஸு, சரிங்களா, இதெல்லாம் விண்வெளி பாதுகாப்பு இதெல்லாம். அப்புறம் பெரம்பலூர் எஸ்இசியும் பல்நோக்கு உற்பத்தி எஸ்இசின்ட்டாங்க. தானியங்கி நகரம் ஆட்டோ சிட்டி எஸ்இசி திருவள்ளூரில் தானியங்கி நகரம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தானியங்கி உதிரிப்பாகங்கள் இதெல்லாம். தானியங்கள்லாம் மறுபடியும் குழப்பிக்காதீங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், காரு, பைக் இது மாதிரிலாம். இந்தியா சிங்கப்பூர் எஸ்இசி அப்படின்னா ஐடி ரிலேட்டடு இது மின்னணு வன்பொருள், அதாவது எலக்ட்ரானிக் ஹார்ட்வேரு, தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள். இங்கிலீஷ் எடுத்து வைக்காம விட்டுனா ஒரே நிமிஷம். லாஜிஸ்டிக்ஸ், அதாவது தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள்னா வேர் ஹவுஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து உயிரி மருந்துகள் எஸ்இசி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மைய மீள் உருவாக்க மருத்துவம், அதாவது சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ ஆராய்ச்சி, இதுக்கெல்லாம் வந்து உயிரி மருந்துகள் எஸ்இசி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் செயலாக்க மையம், மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா மெட்ராஸில் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாகும் அப்படின்னு சொல்ல வராங்க. மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாட்டில் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் இருக்கான். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அதில் ஒன்று. அப்போது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வெவ்வேறு ஊரில் இருக்குது, அதில் ஒன்று மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிப்பதற்கும், அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும், வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது, சரிங்களா. MEPZ இந்த தலைமையகம் வந்து சென்னையை அடுத்த தாம்பரம் GST சாலையில் அமைந்துள்ளது. இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில்மயமாதலின் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் தமிழ்நாடு நாட்டின் சிறந்த தொழில்மயமான மாநிலமாக இருக்குது. ஆனாலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. வேதிப்பொருட்கள், நெசவு துறைகள், தோல் தோப்புகள், இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்துலாம் நிறைய கழிவுகள் வெளியே வருது. அந்த சாயப்பட்டறையில் வர கழிவுகளில் இன்னுமே பிரச்சனை போயிட்டே இருக்குல்ல. அது மாதிரி வர பிரச்சனைலாம் அந்த சாய கழிவுகளில் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அதை கொண்டு போய் ஆற்றுல கலந்து விட்டுறாங்க. அதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுங்கிற பிரச்சனைலாம் வருதுல்ல, சுகாதாரத்தை கெடுக்குதுல்ல. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது கழிவுகள் மேலாண்மைக்காக ஒரு இது இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஊரில் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த திரவ கழிவுகள் நீர்நிலைகளை மட்டும் இல்லாமல் அதையொட்டிய விவசாய நிலங்களையும் மாசுபடுத்திக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து உலகளாவிய அளவில் போட்டி போடுவதற்கான முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலை வாய்ப்புகளுக்கான குறை ஏற்படுகிறது. டெக்னாலஜி மாற அவங்க டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும். அப்போது நம்ம ஆளுங்க வந்து ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னா, அப்போது இப்போ நான் வந்து வேலைக்கு சேர்றேன் அப்படின்னா இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்கும். எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பாட்டில் கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன், அதாவது இப்போ அக்வாஃபினா கம்பெனியில் இப்போ தண்ணி பாட்டில் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நான் என்ன பண்ணோம், அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து ஒரு இதில் போட்டோன்னா அது உருகி பாட்டிலாக மாறிடும். அது தெரிஞ்சால் எனக்கு போதும். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க, 1000 பாட்டில் உருவாக்கணும்னு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா புது டெக்னாலஜி வந்துடும். அது வந்தவொடனே என்ன ஆகும்னா எனக்கு ட்ரைனிங் இருக்காது, எனக்கு அது என்னன்னே தெரியாது. அப்போ நான் மாட்டுவேனா இல்லையா? ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா நிலையான வேலை வாய்ப்புக்கான குறை ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னைய டெம்பரரியாக சேர்த்துக்குவாங்க, கான்ட்ராக்டாக சேர்த்துக்குவாங்க. 1 வருஷம் கான்ட்ராக்ட் வேலை செய்ய, 2 வருஷம் கான்ட்ராக்ட் வேலை செய்ய, அப்படி சேர்த்துக்குவாங்க. அப்போது நிலையான வேலை வாய்ப்புக்கு ஒரு பிரச்சனை வருது, சரிங்களா. இது வந்து காமனாக நடக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஒரு ப்ளூ கலர் கட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ளூ கலர் கட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் லான்ச் எப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம், சரிங்களா. இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல், சரிங்களா. இந்த ஸ்டார்ட் அப்னா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு முயற்சிகளை ஏற்படும். ஒரு தொழிலே இல்லாத இடத்துல தொழில் தொடங்க வைக்கணும், அப்புறம் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் ஏப்ரல் 5, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புல்வெளி கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் இந்த கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தொழில் தொடங்குறது. அதாவது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊர்லேயே எந்த ஒரு தொழில், ஒரு புதுசாக ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அங்கே வந்து டீ கடையே கிடையாது. அப்போ நீங்கள் போய் நான் டீ கடை ஆரம்பிக்கிறேன், எங்கள் ஊரில் அப்படி ஒரு கடையே கிடையாது, அப்படி கடை இருந்தாலும் நானும் ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறேன்,
அதுக்கான நிலம் வந்து கிடக்கு, ஆனால் அந்த இடத்துல ஒரு கட்டடமும் இல்லை, டீ கடையும் கிடையாது. அப்போ நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், டீ கடையை ஆரம்பித்து ஒரு 4 பேருக்கு டீ கடையில் வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம போயிட்டு தொழில் கடன் வாங்குறோம்ல, அதுதான் க்ரீன் ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ப்ரௌன் ஃபீல்டுன்னு இன்னொன்று இருக்குது. ப்ரௌன் ஃபீல்டுனா வேற ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காரு, நல்ல பிஸ்னஸ் ஆகுது, என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அவரோட கடையை விலைக்கு வாங்க போகிறேன், அது ப்ரௌன் ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள், நிறைய டெக்னிக்கல்ஸ் இருக்கும், இப்போ குழப்பிக்க வேண்டாம். அதுக்கான செப்பரேட் டாபிக் வரும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அது மாதிரி க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும், அதிகபட்சம் 1 கோடிக்கும் இடையில ஒரு எஸ்சி பட்டியல் சாதியினர் மனிதர்களுக்கோ அல்லது பட்டியல் பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கோ, சரிங்களா, அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அல்லது ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவதே இத்திட்டம். ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தில் க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் செட்டப் பண்ணுறதுக்காக எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்க ஒருத்தருக்கோ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் இருக்க ஒருத்தருக்கோ அவங்களுக்கு ஒரு லோன் தரணும். 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில ஒரு அமௌண்ட்டு தரணும். அதே மாதிரி ஒவ்வொரு வங்கி கிளைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு பெண்களுக்கு அது மாதிரி ஒரு கடன் வழங்கணும். எதுக்கு? க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்க. இந்த திட்டம் தான் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். ஏப்ரல் 5, 2016 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படிங்கிற இந்த அடுத்த டாப்பிக்கை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் தொழில் முனைவோர் அல்லது ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். பை பாய்.